தாத்தா என்னோட ஃபேமிலியோட ஒரு அணி வேர்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வரக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆலமரம் தான். ஏன்னா இந்த மரத்துல இருக்கிற இலைய எல்லாருமே பறிச்சு சாப்பிடுவாங்க. எங்க அக்காங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நானும் என் தம்பியும் மட்டும்தான். நாங்க ஃபேமிலியா ட்ரிப் போயிட்டு இருக்கோம் எங்களோட குலதெய்வம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு. ஊர் பக்கத்துல போக போக இந்த காற்றாலை தான் அதிகமா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஒரு வாட்டி, அப்புறம் பாட்டியோட ஒரு வாட்டி, இப்போ ஃபேமிலியோட போயிட்டு இருக்கேன். கோவில் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ள போலாம் வாங்க. நான் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்ததுனால நான் எல்லாருக்குமே இந்த பிளேஸில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்களோட தாத்தா என்னோட ஃபேமிலியோட ஒரு அணி வேர்னு சொல்லலாம். இவர் தான் எங்களோட ஹெட்டு. ஸோ தாத்தாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வரேன். எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படி இங்கே மேலே தெரியுதுல்ல ஒரு மரம். இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த மரத்தில் இருக்கிற இலைய எல்லாருமே பறித்து சாப்பிடுவாங்க. பட் எனக்கு என்ன ரீசன்னு தெரியல. பட் பறித்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீடியோவில் தெரியுற 2 பேருமே அக்கா பொண்ணுங்க. ஒருத்தி 7வது, ஒருத்தி 2வது படிக்கிறா. எங்கள் அக்காங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நானும் என் தம்பியும் மட்டும்தான். பிகாஸ் எங்கள் அப்பா தான் லாஸ்ட்டு. எங்கள் பெரியத்தெல்லாம் பேரன் பேத்தி எடுக்க போகிறாங்க. அப்புறம் கோவிலில் இருக்கிற பூசாரிங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டு, அவங்கெல்லாம் வந்து பெரியவங்க, அந்த ஊர் பெரியவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க தான். பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன் பொண்ணு, அப்புறம் தாத்தா எல்லாரும் அங்கே நின்று வரம் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அண்ணாவும் இங்கே நின்று மேலே தெரியிற மரத்தை பார்த்து எதோ பேசிட்டு இருந்தோம். இது கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு இந்த கோயிலுக்கு வரக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆலமரம் தான். எங்க சுற்றி பார்த்தாலுமே நிறைய இருக்கும். இந்த வீட்டை பிடிச்சி விளையாடிட்டு கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களோட குட்டி பொண்ணு கோச்சிட்டான். ஏன்னா திரும்ப வீட்டுக்கு போகும்போது எங்களோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமாதானப்படுத்தவே போதும் ஆயிடுச்சு. அவங்களோட மாமா தான் கடைசியாக சமாதானப்படுத்தினாங்க. அவங்களோட